ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து சரியான வந்து விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு எம்டி பேப்பரில் வந்து விஜயோட சைன் வந்து வாங்கிட்டாங்க. எம்டி பேப்பர் மட்டும் கிடையாது, அது வந்து பத்திரமான ஒரு பேப்பரு. அவன் ஒரு விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லிகிட்ட வந்து கம்பெனி வந்து கொடுத்தா வந்து மல்லியை என்ன ஏமாத்தின மாதிரி வந்து மல்லியும் வந்து ஏமாற்றிடுவாங்க. அதனால் வந்து மல்லிகிட்ட வந்து கம்பெனி வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. நீ தான் ஏமாந்து போன, ஏன்டா உன்னை நீ ஏமாந்து போனதுக்கு மல்லியை வந்து காரணம் வந்து சொல்கிற பார்த்தியாப்போ. சரி ஓகே, விட்டுத்தள்ளு, எங்கேயாச்சும் விட்டுத்தள்ளு. மல்லிகிட்டே வந்து கொடுத்துருக்கலாம்ல, மல்லிகிட்ட வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போது நீ வெளியே வந்து வரா வரையும் கம்பெனி வந்து சைலண்ட்டாக வந்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வேண்டியதானே. அதையும் வந்து சொல்லலை. அதுக்கு வந்து நீ வந்து என்ன ஆல்டர்னேட்டிவாக வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சொல்கிறது, சார் நீங்கள் என்ன வந்து ப்ரொசீஜர் வந்து பண்ணணுமோ அக்கா மேலே வந்து பண்ணிவிடுங்க. கம்பெனி வந்து அக்காவை வந்து பார்த்துக்கிட்டோம், நான் வந்து வரா வரையும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. கம்பெனி வந்து அக்கா வந்து பார்த்துக்கிட்டோன்னு தான் வந்து சொன்னாரே தவிர, மற்றபடி வந்து கம்பெனியவே வந்து அக்கா பேரில் வந்து எழுதி வச்சுருங்க அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கூட வந்து விஜய் வந்து விடலை. இது வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம். நீ வந்து இப்போ சொன்னது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது விஜய். ஆனால் இதை வந்து உங்கள் அக்கா வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா? கண்டிப்பாக வந்து கிடையாது. எம்டி பேப்பரில் வந்து சைன் வாங்கிட்டு நான் வந்து வரா வரையும் வந்து தற்காலிக ஒரு எம்டியாக வந்து நீங்கள் வந்து இருங்க அப்படின்னு வந்து விஜய் வந்து சொன்னார். சரி ஓகே, தற்காலிக எம்டியாக வந்து யார் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்படுவாங்க. அதுவும் ஒரு எம்டி போஸ்டிங் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து என்ன அவங்க எம்டினா வந்து அந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியும். எல்லா இதுலேயும் வந்து பார்த்துருப்போம், நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்போம், நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்துருப்போம். எம்டின்னு வரும்போது அவங்க தான் அந்த கம்பெனியை வந்து நிறுவியிருக்காங்க, அவங்க தான் வந்து தொடங்கியிருக்காங்க, அவங்க தான் வந்து ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லலாம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் விட மாட்டாங்க. இதுதான் வந்து சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீல்கிட்ட வந்து சொல்லும்போது, சார் இது வந்து எம்டி பேப்பரில் வந்து நீங்கள் வந்து சைன் போட்டு கொடுக்குறது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் வந்து சொல்கிறாங்க. எம்டி பேப்பரில் வந்து எப்படி வந்து சைன் போட்டு கொடுக்க முடியுங்க சார்? நீங்கள் வந்து மொத்தமாக வந்து ஃபைலை வந்து கொண்டு வாங்க, அதில் வந்து படித்து பார்த்துட்டு என் தம்பி வந்து சைன் போட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லவ மாதிரியே வந்து அந்த இடத்துல வந்து நடிக்கிறாங்க. சரி ஓகே, இல்லை அதெல்லாம் வந்து இப்போ வந்து டைம் இல்லை, நீ வந்து பேப்பரை வந்து காட்டுங்க, நான் வந்து நீங்கள் காட்டின இடத்துல நான் வந்து மேய்ச்சிட்டு வந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து காட்டின இடத்துல வந்து சைன் போட்டு வந்து போயிட்டாருங்க. என்னடா நீ வந்து விஜய், நீ வந்து எப்படா வந்து இவ்வளோ நாள் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து எம்டியாக இருந்திருக்க, உன்னெல்லாம் வந்து எப்படி வந்து எம்டியாக வந்து மதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நீ வந்து எம்டியாக இல்லாதனால தான் வந்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய லாஸ் ஆகி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கோ. சரி ஓகே, ரொம்பவே வந்து சந்தோஷம். நீ வந்து கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துட்டு, யாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்? உங்கள் அக்காவுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் வந்து நீ நடுத்தெருவில் நின்று வந்து பிச்சை தான் வந்து எடுக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து உங்கள் அக்கா வந்து உனக்கு வந்து செருப்பால் அடித்த மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. அப்போ தான் வந்து உனக்கு வந்து நிறைய வந்து புத்தி வரும், அப்போ தான் வந்து உனக்கு வந்து நிறைய வந்து கொழுப்பு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியும். அப்போது வந்து தெரியும், நம்ம வந்து மல்லி பேச்சை வந்து அன்றைக்கே வந்து கேட்டிருக்கணும். மல்லி வந்து கோர்ட் வாசல் முன்னாடியும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கையெழுத்து வந்து போடாதீங்க, நிறைய சிக்கல், நிறைய இன்னல், நிறைய துன்பம், நிறைய கஷ்டப்படுவீங்க நீங்கள் வந்து கையெழுத்து போட்டிங்கன்னா, அதில் வந்து கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கெஞ்சுறாங்க. ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல வந்து மல்லியோட ஒரு இது கூட வார்த்தையை கூட வந்து கேட்காம நான் வந்து கையெழுத்து வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துட்டாரு. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார்னு சொல்லிட்டு வந்து கையெழுத்து வந்து போட்டாருங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆணியை வந்து மல்லியாலையும் வந்து பிடுங்க முடியாது, யாராலையும் வந்து பிடுங்க முடியாது. ராஜேஸ்வரிக்கு வந்து அந்த கம்பெனி வந்து போகிறது. ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக எழுதுங்கோ அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து எழுத தான் போகிறாங்க. அப்படி வந்து எழுதும்போது விஜய் வந்து நாக்கை வலிச்சிக்கிட்டு என் அக்காவுக்கு வந்து நான் மொத்தமாக வந்து தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய போகிறாரு. அது தேவதாச மாதிரி வந்து நடக்க போகுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம கண்கொள்ளா காட்சியை வந்து ரசிக்கிறதுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா.